அதை போய் நம்ம எப்படி என்ன பேசுறது இருக்கு? அவரு கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பார்த்துட்டு இருக்காரு. மக்களை பற்றி சிந்திக்காத அதிகாரங்களை தேர்வு செய்தது என் மக்களின் தவறுதானே ஒழிய இன்னைக்கு ஆட்சியாளர்களை போய் குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா அந்த ஆட்சியை நிறுவனதே நாம தான். அதனால அதை பேசி பயன் இல்லை. அதான் நான் வர்றது சொல்ல வேணாம்னு தான் சொன்னேன். ஆனால் இது தெரிவிக்காம உங்களை வர வைக்க முடியாது. இப்போ எல்லாரும் போயிட்டாங்கன்னா நான் யார்கிட்ட கருத்து சொல்றது? நீ அடுத்த மண்டபத்துக்கு போகணும். இப்போ ஒவ்வொருத்தரா விடுதலை செய்யணும்ல. எப்படி இருக்கு பாரு, பாரு எப்படி இருக்கு. இது எது அரசுகிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே போயிட்டுது. இப்ப இப்படி போனால் இன்னொரு எங்க போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. இப்ப இத்தனை நாள் நீங்க அவங்க கேட்கறது 10 லட்சம் கொடுக்குறோம், மருத்துவ காப்பீடு கொடுக்குறோம், காலை உணவு கொடுக்குறோம். இதையெல்லாம் தனியார் முதலாளி கிட்ட வேலை செய்யும் போது அரசு ஏன் எனக்கு கொடுக்கணும்? அந்த முதலாளி என்ன செய்வான்? இவ்வளவு கொடுக்குற அரசு நிரந்தரமா வேலை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. எடுக்கும் போதே நீ அரசு பணின்னு தானே எடுத்த. துப்புரவு பணி நாட்டை தூய்மையா வச்சிருக்கிறது அரசின் பொறுப்பு இல்லையா? தனியார் முதலாளியினுடைய பொறுப்பா? அவன் சென்னை மாநகரை சுத்தமா வச்சுக்கணும் ஸ்வீடன் நாட்டு நிறுவனத்துக்கும் ராம்கி நிறுவனத்துக்கும் இது மாரியத்தா கோயில் வேண்டுதலா? இல்லை அன்னை வேளாங்கண்ணிலேயே இல்லை எங்கேயும் வேண்டிட்டு வந்தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அரசு எப்படி கவனத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அது எடுக்காது. அரசு தான் கொள்கை முடிவு எடுத்துருச்சே விற்கிறதுன்ட்டு. அவனுக்கு அதிகாரம் இல்லைங்க. அவனுக்கு அதிகாரம் இல்லை. உழைக்கும் மக்கள் வேளாண் குடிகளுக்கு எவனுக்கு அதிகாரம் இல்லையோ, அரசியல் வலிமை இல்லையோ, எவனுக்காக பேசுறதுக்கு தலைவன் இல்லையோ, குரலற்றவன் எவனோ அவனை தான் அது கை வைக்கும். நீங்க கடற்கரை நகரங்களை எல்லாமே நச்சாலைகளை நிறுவி நாசமாக்கும். கடலூர், எண்ணூர், தூத்துக்குடி நீங்க கவனமா எடுத்து பாருங்க. அங்கெல்லாம் மீனவ மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய இடம். அங்க அவனுக்கு தலைவனும் இல்லை, அவனுக்கு என்று அதிகாரம் இல்லை. வைடா கையும்பா. புரியுதா? இப்ப கூட ஐயா போய் கார் உற்பத்தி நிறுவனத்தை தொடங்கிட்டு வந்துருக்காப்ல தூத்துக்குடியில. ஏற்கனவே அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஸ்ரீஹரிகோட்டாவில் பிறந்த விண்கலமே ஒண்ணு என்ன நடந்துச்சு? நாடு 20-30 மடங்கு வளர்ந்துருச்சு. இப்ப குலசேகரப்பட்டினத்துல வேற பறக்க போகணும் விண்கலம். அதுக்கு பல ஆயிரம் ஏக்கர் வேற எடுக்கணும். இதெல்லாம் இப்ப எந்த மக்களுக்கு அதிகார வலிமை இல்லையோ அவங்களதான் அடிப்பாங்க. அப்படித்தான் சென்னை நகரத்துல தலைநகரில் வாழ்ந்த எங்கள் ஆதி தமிழ் குடிகளை அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளினான். 2 அதிகாரமே தள்ளிச்சு டிஎம்கே ஏடிஎம்கே. இப்ப இந்த மக்களுக்கு அதிகாரம் இல்லைல்ல, அதனால குறவழியை நரிச்சு தூக்கி போடுது. கோழி முன்னாடி இதுல இருந்து கூண்டுல இருந்து பிடிச்சு கொண்டு கோழியை வெட்டுவான் 4 கோழிய. ஆனா கூண்டுக்குள்ள நிக்கிற கோழி அதை பத்தி கவலைப்படாம இந்த கூண்டுக்குள்ள சிந்தி கிடக்கிற இறைய தின்னுகிட்டு இருக்கும். அப்படித்தான் இந்த மக்களை வெட்டும் போது இந்த கூண்டுக்குள்ள இருக்கிற கோழிகள் அது பாட்டுக்கு இருக்குது. ஒரு நாள் அதை வெட்டும் போது அதுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க 2 கோழி அது கவலைப்படாம இருக்கும். அதான் இங்க நடக்குது. இப்ப நேற்று இரவு சமூக செயற்பாட்டில் வழக்கறிஞர்கள் கைது செய்யும் போது அவங்களோட கைகளை அடிச்சு உடைச்சாங்க காவல்துறைன்னு சொல்லி காணொலி அதான் கேள்விப்பட்டேன். இப்ப தங்கை வளர்மதி, தங்கை வழக்கறிஞர் நிலவு மொழி எல்லாம் அவங்க அடிச்சு, அது 20 காவலர்கள் அடிச்சு சித்திரவதை செஞ்சாங்கன்னு இருக்குது. சட்டம் படிச்ச பிள்ளைகள் சட்டம் படிக்கிறது மக்களுக்காக, சட்டப்படி நின்று மக்களை பாதுகாக்கத்தான். அப்படி நின்கிற நம்ம பெண் பிள்ளைகளை அடிச்சு சித்திரவதை செஞ்சு அவங்களை வழக்கு புனைந்து சிறைப்படுத்துவது, அவர்களை போராட்ட களத்துக்கே வரவிடாம அச்சுறுத்துவதுங்கிறதான் மக்களாட்சியா? அதுதான் ஜனநாயகமா? இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்ங்கிறாரு சட்ட மேதை, அரசியல் சாசனத்தின் ஆசான் அண்ணல் அம்பேத்கர். இப்ப எதை ஏற்கிறது சொல்லுங்க? அவர் சொல்றதை கேட்கிறதா? போராட வந்தா அவனை அடிச்சு உள்ள போடுவோங்கிற இவங்க சொல்றதை கேட்கிறதா? அவர் வகுத்த சட்டமே அநீதிக்கு எதிராக போராடுவதை தடுக்குதுன்னா இப்ப இந்த சட்டத்துல என்ன மதிப்பு இருக்கு? இது இன்னைக்கு மக்கள் கோபத்தோடு கொந்தளிச்சு வலியில வேதனையில வடிக்கிற கண்ணீரை நிறுத்திடக்கூடாது. அந்த வேதனையை வடிய விட்டுறக்கூடாது. இன்னும் 6 மாசத்துல இருக்கு. நமக்கு வலிமை மிக்க ஒரு ஆயுதம் இருக்கு, வாக்கு. அதை இந்த அநீதிக்கு எதிராக தூக்கணும். அப்போதுதான் மாறுதல் வரும். இல்லைன்னா நீங்க இதே கொடுமைக்குள்ள சிக்கி நீங்க சட்டியில சுடுதேன்ட்டு அங்கிருந்து குதிச்சு அரிசி அடுப்புலயே விழுவும்.
அந்த மாதிரி நம்ம முடிவெடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த முறை கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்லது.